முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு கேப்டன் சார்பாகவும் தேமுதிக சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நான் சார்ந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணியின் சார்பாக என்னுடைய வாக்கை நான் பதிய வைப்பேன். நான் மதசார்பற்ற வெற்றி கூட்டணியினுடைய வேட்பாளராக தான் எனக்கு விருதாசலம் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறேன். எனவே நான் வெற்றி பெற்ற என் கூட்டணியின் உண்மை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என் வாக்குயை நான் பதிய வைப்பேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு கேப்டன் சார்பாகவும் தேமுதிக சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நேற்று 3 கையெழுத்து போட்டிருக்காரு. வாழ்த்துக்கள். நேற்று தான் பதவி ஏற்றிருக்கிறார். எனவே அவருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று தானே இங்க பதவி ஏற்றிருக்காரு. அதனால கட்டாயம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவரும் கேட்டிருக்காரு, கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருக்காரு. அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க. அதனால நேற்று தான் பதவி ஏற்றிருக்கிறார். முதல் முறையாக முதல்வராக வந்திருக்கிறார். கட்டாயம் அவருக்குரிய நேரத்தை நாம் தருவோம். அதற்கு பிறகு மக்கள் பிரச்சனையும் தமிழகத்தினுடைய உரிமைகளையும் நிச்சயமாக சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுவோம். பதவியேற்றதும் கஜானாவில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தளபதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு பதில் கொடுத்திருக்காரு. இது முதல்வராக பதவியேற்றிருக்கும் தம்பி விஜய் அவர்கள் சொன்னது. அதனால ஏன் இதை சொன்னார் என்ற கேள்வியை இந்த கேள்வி அவரிடம் தான் நீங்க கேட்கணும். முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு, அவர் தான் இதுக்கான பதில் சொல்ல வேண்டும். நேற்று தான் பதவியேற்றிருக்கார். அதனால உரிய அவகாசம் தருவோம். அதற்கு பிறகு தமிழகத்திற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் எங்களுடைய குரல் நிச்சயமாக சட்டமன்றத்தில் மக்களுக்காக நிச்சயமாக நாங்கள் பதிய வைப்போம். நிச்சயம் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கும். அதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. சட்டமன்ற உறுப்பினரோட தான் திமுக ஆதரவு கூட்டணி ஆதரவோடு தான் அவர் நிற்கிற முதல்வராக இருக்காரு. 5 வருடங்கள் அவர் முழுமைப்படுவார்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு என்ன நடக்குது என்பது இன்னைக்கு நம்ம யாருமே யூகிக்க முடியாதுங்க. அதனால நிச்சயமாக நேற்று பதவியேற்றிருக்கார். இன்னைக்கு நாங்கெல்லாம் பதவியேற்றிருக்கிறோம். அந்த வகையிலே முதல்வராக பதவியேற்றவருக்கு வாழ்த்துக்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். எனவே என்ன நகர்வுகள் வருது, என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் சொல்ல முடியும். அதுதான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை கேப்டன் சார்பாகவும் தேமுதிக சார்பாகவும் நான் மனப்பூர்வமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.